நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு அருமை சோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும், திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்களையும், காங்கேயம் தொகுதிக்கு என்.எஸ். நடராஜன் அவர்களையும், பல்லடம் தொகுதிக்கு அண்ணன் பரமசிவம் அவர்களையும், திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு தங்கராஜ் அவர்களையும், தாராபுரம் தொகுதிக்கு சத்தியபாமா அவர்களையும், மடத்துக்குளம் தொகுதிக்கு அண்ணன் சண்முகவேல் அவர்களையும் வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான பிரச்சார கூட்டத்திற்கு வருகின்றக்கூடிய திட்டங்களை எல்லாம் அள்ளி தந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி உட்பட 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த அற்புதமான தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசுவார்கள். கொடியத்தல் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களும் பல்லடத்திலே குழும்பி பல்லடமே அதிர்ந்து போய்விட்டது. எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பாஜக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பாமக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, தமாக கட்சி நிர்வாகிகளே, ஐஜே கட்சி நிர்வாகிகளே, புதிநிதி கட்சி நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, கொங்கு நாடு முன்னேற்ற கழகங்களே, கொங்கு நாடு விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, கொங்கு நாடு முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, உழைவர் உழைப்பாளர் கட்சியை சேர்ந்தவர்களே, தென்னிந்திய பார்வையாளர்களே நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பசுமான் பக்தர் பேரவை, புரட்சி பாரத கட்சி, தமிழக பஜூன் சபா கட்சி மன்றம், வீர தமிழ் மக்கள் கழகம், நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக நிர்வாகிகளே, கழக உடற்பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அதுல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியில் அதிமுக சார்பா உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிமுக திரு உடுமலைப்பேட்டை கே. ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோல திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள் நிறுத்தப்பட்டார். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் திரு முன்னாள் எம்எல்ஏ திரு என்.எஸ். நடராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் திரு பல்லடத்தில் அண்ணன் கே.பி. பரமசிவம் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். தாராபுரம் தொகுதியில் திருமதி பி. சத்தியபாமா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். 5 பேருக்கும் இரட்டை லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்ம சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், விவசாயியின் சின்னம்.
ஏழையின் சின்னம் வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக திரு எஸ் தங்கராஜ் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே அவர் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய டிடிவி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக படத்தக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சி சண்முகவேல் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? அண்ணா திமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அளிக்கிறதுக்கு குக்கர் சின்னம். ஆக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் 7 பேர், 7 பேரும் முத்தான வேட்பாளர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேட்பாளர். அப்படி அற்புதமான வேட்பாளர்கள். அவர்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாங்கள் அன்போடு கேட்டு அவர்களுக்கு வாக்களித்து அவர்கள் 7 பேரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அனைவருடைய பால் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். இப்போ திரு ஸ்டாலின் இன்றைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, மே 4ஆம் தேதிக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்க. போட்டுக்குவாருல்ல? போட வைப்பீங்கல்ல? எதுக்கு கருப்பு சட்டை போட்டாரு? இன்றைக்கு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. நான் எம்பியா இருந்தேன். 1998 எம்பியா இருந்தேன். அம்மாவுடைய உத்தரப்படி அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. 1998 மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர். அன்றைய தினம் அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று பாரத பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த 33% இடஒதுக்கீடை நிறைவேற்றலாம் சொல்லி நம்முடைய அண்ணா திமுக கட்சி சேர்ந்த அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த இப்போ இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்களே முலாயம் சிங் யாதவ் அவருடைய கட்சி சேர்ந்த எம்பி நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் தம்பித்துறை கையில் மசோதாவை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். அப்ப நின்று போச்சு. மாண்புக அம்மா அவர்கள் அப்பொழுதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பெருமையை சேர்த்தவர் அம்மா. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும், பெண்களும் இன்றைய தினம் ஆண்களுக்கு இணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடம் கிடைக்க வேண்டும், இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வடிவம் கொடுக்கிறாங்க. இப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய இன்றைக்கு தொகுதி பாராளுமன்ற தொகுதி வரைய பாராளுமன்ற வரைமுறை அதை டீலிமிட்டேஷன் அதை செய்யறதுக்கு இன்னைக்கு அறிவிச்சாங்க. எங்க இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கருப்பு சட்டை போட்டுக்கிட்டார். இது கருப்பு சட்டை போட்டு ஊரு பூரா கொடி ஏத்தவன்னாரு. நானும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து அவனாசி வழியா உங்க ஊர் வரைக்கும் வந்துட்டேன். எங்க திருப்பூர் வரைக்கும் ஒரு வீட்டில் கூட கொடி ஏத்தல.
எதுக்கு? தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், காலையிலேயே பேசினேன். கோயம்புத்தூர் கூட்டத்தில் அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன், அப்பொழுதே தெளிவுபடுத்தினேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு, தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுறாரு கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறதை வச்சுக்கிட்டு சொல்றாரு, அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு, 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட்டு வேண்டியதானே, சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல. சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணியில் எழுதி வைக்கிறார். ஏப்பா, நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை, ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகும் இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாத முதலமைச்சர் தானே. உங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல, உளவுத்துறை என்ன சொல்லிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கமா இருந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல, நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா, தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆக ஸ்டாலினுடைய முகத்துல கரி பூசியாச்சு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். காலையிலிருந்து டிவியில் ஓடுது, சன் டிவியில் நேரத்திலிருந்து ஓடுது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு அமித்ஷா சொன்னா நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்ல. அவர் சொன்னார், அவர் சொன்னபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இனிமேல் என்ன முகத்தை வச்சுட்டு இருக்க போறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பீங்க? நீ ஏற்கனவே செஞ்சது கிடையாது, பாச்சது நாட்டுக்கு செஞ்சிருக்காரா? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. உள்துறை மந்திரி, நிதியமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? திருப்பூருக்கு நிதி கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்தாரா? அவரு நம்மள பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஏங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒரு நிதியமைச்சர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்தவர்,
தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நில்லி அள்ளி கொடுக்க வேண்டாம், கொடுக்க முடியாது, மனசு வராது. ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்மள விமர்சனம் செய்யறாங்க. திரு ப. சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா, வாங்கி கட்டிக்குவீங்க. நமக்கு ஒன்றும் தெரியாதான், நாங்க ஒன்றும் தெரியாதே இருக்கட்டும், ஆனா நாங்க சாட்சிட்டுமில்ல. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. உள்துறை மந்திரியா இருந்தீங்க, இந்த நாட்டுக்கு நிதியமைச்சரா இருந்தீங்க. அப்ப நாங்க வேண்டுகோள் வச்சது நிறைவேற்றிட்டாங்களோ? நீங்க இல்லவே இல்லை, நிறைவேறாது அப்படின்னு நீங்க உங்களுடைய பேச்ச மக்களிடத்தில் அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனீங்க. திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை மேல அறிக்கை தினம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு பூரா அதுக்கு பூரா முட்டுப்புள்ளி வச்சாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை நீங்க பலவீனமா நினைக்காதீங்க. அண்ணா திமுக தொண்டன இருக்கிற வலுவு கூட உங்களுக்கு இல்ல. அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்கிற வலுவு கூட முதலமைச்சருக்கு இல்ல. புரிஞ்சு பேசுங்க. அவர் டம்மி பீஸ்ட்டாரு. நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துலதான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல, ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இல்ல, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்எல்ஏ 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க. இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றார். என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பாத்தீங்களா? அதே அண்ணா திமுக எண்ணி பாருங்க. நாம 37 பேர் இருந்தோம், ஜெயிச்சு 37 பேர் இருந்தாங்க. அப்போ நம்முடைய காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செஞ்சது. பல கோரிக்கை வச்சோம், அப்போ காலதாமதம் செஞ்சது. உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கணும். 22 நாட்கள் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் 22 நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டது. நடக்கல. யாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு அவருடைய குரலை ஒழிச்சது அண்ணா திமுக எம்பி. ஒழிச்சோம்ல. ஆக இது அண்ணா திமுக நிலைப்பாடு. திமுக ஓட்டு வாங்க வரைக்கும் தான். ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. இதே நீட் சொன்னாங்கல்ல, நீட்டை ரத்து செய்ய சொன்னாங்களா இல்லைங்களா? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்களா? அறிவிச்சாங்கல்ல? நிறைவேற்றினாங்களா? அதுக்கு பிறகு இன்னொருத்தர் குட்டியால் இருக்காரு. யாரு? அவரு எகிரி குதிக்கிறார். இந்த நீட் விளக்கப்படுறதுக்கு ரகசியம் இருக்குது, ரகசியம் இருக்கிறார். ரகசியம் சொன்னாரா? அது தங்கமலை ரகசியம் மாதிரி ஆயிட்டுது. பிறகு போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க விட்டதுன்னு. அத்தைய நாங்களும் சொன்னோம்.
2021 இதைத்தான் நானும் சொன்னேன். முதலமைச்சர் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெறுவது கடினம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்களை ஏமாற்றி இடையில ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பல்ட்டி அடிச்சுட்டாங்க திமுக. சிந்திச்சு பாருங்க. பொய் பேசுறதுல வில்லங்க. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. அப்படி திமுக காரன் தான் கத்துக்கணும். இதெல்லாம் திமுக காரன் தான் இன்றைக்கு. அது மட்டும் இல்ல, ஊழல் செய்வதில் நம்பர் 1 கட்சி இப்ப இல்ல. திரு கருணாநிதி இருக்கும் போதே ஊழல் செஞ்சாங்க. சர்க்காரியா கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. சர்க்காரியா கமிஷன். அந்த சர்க்காரியா கமிஷன்ல பூச்சி மருந்து ஊழல், அதே மாதிரி அரிசி பேர ஊழல், வீராண ஊழல், சர்க்கரை ஊழல். இதுல சர்க்கரைக்கு அப்போ ஒரு அறிக்கை தமிழ்நாடு அரசு சார்பா திமுக அரசு சார்பா அறிக்கை வைக்கிறாங்க. அதுல என்னன்னா சர்க்கரைகளை எறும்பு சாப்பிட்டுதான். அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிட்டு. ஏங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞான மூளை படைச்சவங்க. இன்னைக்கு திமுக ஊழல்னா திமுக பிரிச்சே பார்க்க முடியாது. ஊழலின் ஊற்றுக்கள் இந்திய நாட்டு வரலாற்றிலேயே பல மாநில இந்தியாவில் இருக்குது. ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? நீட்டுக்கு யார் வாதாடுற தெரியுங்களா? மரியாதைக்குரிய சிதம்பரனுடைய மனைவி நளினி சின்னமன் தான் போய் வாதாடுறாரு. எதுக்கு? நீட்டுக்கு எதிராக வாதாடிட்டு வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு. எவ்வளவு வேடிக்கையா இருக்குது. யாரு? சிதம்பரம் இப்படி பேசுறாரு. அவ மனைவி அப்புறம் 10 ரூபாய் பத்தி பேசுனீங்க. அன்னைக்கு இதே செந்தில் பாலாஜி கரூர்ல எப்படி எல்லாம் விமர்சனம் செஞ்சார். இன்றைய முதலமைச்சர் கரூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அதுக்கு எதிராக சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினையும் திரு கருணாநிதியோடையும் பேசினார். எல்லா அவைக்கு உறுப்பினர்கள் நீக்கவே முடியாது. இப்போ கோடு போட்டா ரோடு போட்டுருவாராம். கோடு போட்டா அந்த ரோட்டிலையும் போடாதையே பணம் எடுத்துக்கிட்டாங்க. ரோட்டை போடாதையே கரூர்ல பணம் எடுத்து அதிகாரி சஸ்பெண்ட். ஏங்க என்ன 453 நாள் சிறைக்கு போயிட்டு வந்தார். என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்காக போனாரு. அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கிறாரு. 6000 மதுக்கடை இருக்கு தமிழ்நாட்டில். 6000 மதுக்கடை. ஒரு மதுக்கடையில் கிட்டத்தட்ட 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி. எது? 10 ரூபாயிலேயே. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தாங்க கரூர் விட்டுட்டு கோயம்புத்தூர்ல போய் தெற்கு தொகுதியில் நிற்கிறாரு. எதை நம்பி நிற்கிறாரு? எதை நம்பி நிற்கிறாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. அவர் மக்களை நம்பி நிக்கல. அந்த 10 ரூபாயில வந்த வச்சு. ஆனா மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். அதோட அது பிரச்சனை தீர்த்தரலாம் தம்பி. அதே போல இன்றைக்கு பாத்தீங்களா
திருப்பூர் மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தொழில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. கடுமையான மின்வெட்டு, நிலைக்கட்டணம்னு ஒன்று போட்டாங்க. அதோட வீட்டுக்கு கடைக்கெல்லாம் மின் கட்டணம் அதிகம். 67% இன்னைக்கு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. பீக் அவர் கடைக்கு டபுள் சார்ஜ் வாங்குறாங்க, வீட்டுக்கு மின் கட்டணம் உயர்வு. அதுபோல இன்னைக்கு மாநகராட்சி கடைக்கு 100% வரி உயர்வு, கடைக்கு 150% வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% அதிக உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்டாச்சு, குப்பையெல்லாம் அகற்றிடலாம். அதனால இந்த நம்முடைய திருப்பூர் மாநகராட்சி இருக்கிற குப்பையை முழுமையாக அகற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போய் அதை முறைப்படி அதை சரி செய்யப்படும். அதுபோல இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பொந்து மூலம் முடக்கு வீதி எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. அதனால இந்த போதை ஆசாமியில் செய்கிற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கொலை, கொல்லை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கூட இன்றைக்கு மிஞ்சூர்ல, நம்முடைய சென்னைக்கு பதில் மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் கல்லூரி மாணவி அத்துமீறி 2-3 பேர் உள்ள போய் பாலியல் சீண்டல் பண்ணி அந்த பெண்ணை அருவாளில் வெட்டி ஆஸ்பத்திரியில் அனுப்பிச்சிருக்காங்க. செஞ்சு நினைச்சு பாரு, 2 வயசு பிஞ்சு குழந்தை. இந்த போதை ஆசாமி பாலியல் சீண்டல் பண்ணி அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்படி மோசமான ஆட்சி தேவையா இந்த மாவட்டத்தில்? இந்த நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் தான் முதியோர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் இந்த ஆளுங்கெல்லாம் போய் அவளை வெட்டி கொண்டு பொருளை அள்ளிட்டு போயிடறாங்க. உண்மைதானே? பல முறை சட்டமன்றத்தில் சொன்னேன், இப்படி நடக்குது, தகுந்த பாதுகாப்பு கொடுங்க. முதலமைச்சர் அதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை. ஆக இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான இது. அது பல்லடத்தில் ஒரு பெண்மணி பேட்டியை கொடுத்தாங்க. அவருடைய கணவர், அவருடைய மாமனார், மாமியா எல்லாமே இந்த கொள்ளையடிக்கிட்ட கூட்டம் அத்துமீறி உள்ள பூந்து அவரெல்லாம் வெட்டி சாய்ச்சி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா? அதுபோல இங்க கட்டுமான பொருள் விலை கடுமையா உயர்ந்தாச்சு. ஜல்லி விலை உயர்ந்தாச்சு, எம்சாண்ட் விலை உயர்ந்துடுது, சிமெண்ட் விலை உயர்ந்தாச்சு, கம்பி விலை உயர்ந்தாச்சு, செங்கல் விலை உயர்ந்தாச்சு. இதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. அதோட உணவுப் பொருள் விலை, அரிசி கிலோ 30 ரூபா ஏறியாச்சு, எண்ணெய் லிட்டர் 60 ரூபா ஏறியாச்சு, பருப்பு கிலோ 60 ரூபா ஏறியாச்சு. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுறதில்லை. கவலைப்பட்டாரா? 1 வருஷத்துக்கு பிந்தி நினைக்கிறேன் முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் 2 பேரும் நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது முதலமைச்சர் கேட்கிறாரு, என்ன தேவைப்படும், கழக தலைவன் படம் எப்படி ஓடுது, நல்லா வசூலாகுதான்னு கேட்கிறார். ஏங்க, நாட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டா பரவாயில்ல, தன் பையன் நடிச்ச படம் எப்படி ஓடுது, எப்படி வசூலாகுதுன்னு கேட்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? மக்களுக்காக வரல, மக்களுக்காக ஆட்சி நடத்தல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி நடத்துற ஸ்டாலினுடைய என்ன தனக்கு பின்னால உதயநிதி வர வேணும், தனக்கு பின்னால அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு. நடக்குமா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா, அவர் எப்ப ஏற்பட்ட ஆள் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா. நாம அடிக்கடி சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் போட்டோ ஷூட் அப்படியே வருவாரு, தினம் எழுந்திருப்பாரு, போட்டோ ஷூட் பண்ணுவாரு, பத்திரிக்கையாளர் ஊடகங்களை வரவழைப்பாரு, ஒரு பேர் வைப்பாரு, ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு, போயிடுவார் வீட்டுக்கு. எத்தனை பேர் வச்சிருக்காரு, யாருக்காவது நாம இருக்குதா? அப்புறம் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அதுக்கு ஒரு குழு போடுவாரு, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாரு. 52 குழு போட்டிருக்காரு. 52 குழு, 52 குழு. நான் கேட்ட சட்டமன்றத்தில் 52 குழு போட்டிருக்கிறீங்களே, அந்த குழு என்ன செஞ்சது, அந்த குழுவுடைய வேலை என்ன, அந்த குழுவுடைய அறிக்கையை வெள்ளை அறிக்கையை விடுங்க, மக்கள் கேட்கிறாங்கன்னா வாயே பேசல. அது மட்டும் இல்ல, இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி. நீ பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் வர்றது முதலமைச்சர் ஆன பிறகு
1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் 15 லட்சம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதன் மூலம் 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் ஸ்பெயின் நாட்டுக்கு போகும்போது அங்க நிருபருக்கு பேட்டி கொடுக்கிறார். 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னா 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சதா? வேலை இருக்கிற வேலை தான் போயிட்டுது. இருக்கிற வேலை கொடுக்கல. இருக்கிற வேலை காப்பாத்தனே இந்த ஆட்சியில இப்படி பச்சை பொய் சொல்லிக்கிட்ட முதலமைச்சர் தேவையா? இன்றைக்கு இதை சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா வேணும்னு அடிக்கடி பொய் பேசிட்டே இருக்காரு முதலமைச்சர். என்னமோ இவர் வந்த உடனே தமிழ்நாட்டில் தொழில் வளம் பெருகி தேனாரும் பாராளும் ஓடுற மாதிரி பொய்யா பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா ஒரு தொழிற்சாலை வர்றதுக்கு, பெரிய தொழிற்சாலை வர்றதுக்கு ஒரு 4 வருஷம் ஆகும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோடனே முதல் வேலை நிலத்தை எடுக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு அனுமதி வாங்கணும், மத்திய மாநில அரசு அனுமதி வாங்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு முதலீடு வேணும். எல்லா தொழிற்சாலையிலையும் முழு பணம் யாரும் போடுறதில்ல, 4 ஒரு பங்கு தான் போடுவாங்க. மீதி 3 பங்கு பேங்க்ல கடன் வாங்குவாங்க. அப்போ அதுக்கு உண்டான முதலீடை சரி பண்ணணும். அதுக்கு பிறகு கட்டடம் கட்டணும். அதுக்கு பிறகு மிஷின் வாங்கணும், பொறுத்து வேணும். இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும்? 4 வருஷம் ஆகும். எப்படி சொன்ன உடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ண தொழிற்சாலை வருமா? நீங்களாம் பணிக்கு போயிட்டு இருக்கிறீங்க, பனின் ஃபேக்டரிக்கு போறீங்க வர்றீங்க, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் தொழிற்சாலை இருக்குது. இப்படி இந்த முதலமைச்சருக்கு இது கூட தெரியாத ஒரு பொய்யை சொல்லி நாட்டு மக்கள் இடத்துல இரட்டை இலக்கில் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியா? இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி என்ன? புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் தொழிற்சாலை வந்துடுதா? தனி விடு. இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் முழு விரும்பலாம். இரட்டை இலக்கில் வந்தாச்சு பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்கணம். அதுல முக்கியமா மக்களுக்கு தெரிய வேண்டியது முதன்மை துறைங்கிறது விவசாயம். விவசாயம் தான் முதன்மை துறை. அதில் தான் 60% பேர் மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அந்த முதன்மை துறையில இந்த அரசாங்கத்தில் வெறும் 3% தான் வளர்ச்சி. வெறும் 3%, 11ல் 3% தான் வளர்ச்சி. இதே அதிமுகவில் 5.5% வளர்ச்சி. 5.5% வளர்ச்சி. அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 21, 22 சொல்லல, 22, 23 வருஷம் சொல்ல, 23, 24 வருஷம் சொல்ல, 24, 25 வருஷம் தான் இரட்டை இலக்குங்கிறீங்க. ஏன் இதுக்கு முந்தியெல்லாம் ஏன் சொல்லல? அப்பெல்லாம் குறைஞ்சிருந்தது. இந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி அண்ணா திமுகனால வந்தது, இவர்னால் வரல. 2015ஆம் ஆண்டு அம்மா இருக்கும்போது தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு, அப்ப போட்ட ஒப்பந்தம் இப்ப நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலைகளா இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு 2019 உங்களால் நான் முதலமைச்சராக வந்த பிறகு 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதுல 65% மேல தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கிட்டது. இப்படி அம்மா போட்ட ஒப்பந்தம், அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு போட்ட ஒப்பந்தம், இந்த அடிப்படையில் தொழிற்சாலைகளை அமைந்து உற்பத்தியை தொடங்க காரணத்தினால்தான் இரட்டை இலக்கில் வந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துற? தெரியாதவங்களை ஏமாத்தலாம், முழு விவரங்களுக்கு தெரியும். ஆக வேண்டுமென்றே மக்களை குழப்பி திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் தான் பொருளாதார வளர்ச்சி அதிகம்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லிக்கிட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே போல இன்றைக்கு இங்கே மாநகராட்சி பகுதி, இந்த மாநகராட்சிகளும் நகராட்சியெல்லாம் இந்த கட்டுமானம், வீடு கட்டினாலும் சரி கடை கட்டினாலும் சரி அதுக்கு பிளான் அப்ரூவ்டு, அதுக்கு எல்லாம் அப்ரூவ்டு வாங்கணும். கட்டணத்தை 100% உயர்த்திட்டாங்க, 100% உயர்த்தப்பட்டு விட்டாங்க. மணல் கொள்ள தாராளமாக நடக்குது. மணல் அதான் நீங்க 10 ரூபாய் சொன்னீங்களே, அவர் தான் அதுக்கு தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்காரு. ஆக இன்றைக்கு அரசு, இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் டாக்டர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம். தினம் போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா இந்த தேர்தலில் ஆப் பண்ணிக்க போறாங்க. உண்மைதானே?
போன தடவை நாங்க ஏமாந்துட்டோம், நாம இனிமேல் ஏமாறுவோமா? போன தடவை 2 லட்சம் வாக்கு, வெறும் 2 லட்சம் வாக்கு. அதை நம்ம பெற்றிருந்தா 43 தொகுதி ஜெயிச்சிருப்போம். 156 ஓட்டு, 340, 900, 700, 800, 1200, இப்படி 2 லட்சம் வாக்குகளை 43 தொகுதி நாம் இழந்தது காரணத்தினால பிரதான எதிர்க்கட்சியா இருக்குது. இந்த முறை நாம் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவோம், கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கப்படும். ஏன்னா இந்த ஆட்சி மக்கள் பார்த்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்காங்களா? 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா? 4 1 பங்கு வாக்குறுதி நிறைவேற்றல. அதுல பெட்ரோல் டீசல் குறைக்கலாம், குறிச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க, கிராமத்தில் உயர்த்தினாங்களா? அதோட நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்க, போட்டாங்களா? மின்கட்டணம் மாதம் மாதம் கணக்கெடுனாங்க, எடுத்தாங்களா? எதுவுமே பண்ணல. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்ல, இங்கே விசைத்தறி தொழில் அதிகமா இருக்குது. அந்த விசைத்தறி தொழில் செய்கிறவர்களுக்கு 1000 யூனிட் விலையில்லாம கொடுப்பது 1400 யூனிட்டா விலையில்லாம கொடுக்கும். அதுல நிலை கட்டணம் பரிசீலித்து குறைக்கப்படும். அதேபோல் நெசவாளருக்கு 300 யூனிட் இருந்து 450 யூனிட்டா உயர்த்தி கொடுக்கப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க, அது 2500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். ஏழை நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆனமலையாறு நல்லாறு திட்டம் ஏற்கனவே நானும் அறிவிச்சவர் நம்ம வேலுமணி அண்ணன் ஜெயராமன் அவர்கள், பொல்லா ஜெயராமன்லாம் நேரடியா அங்க இருக்கிற முதலமைச்சர் பிராயன் போய் விஜயன் அவர்களை நேரில் சந்திச்சு கோரிக்கை வச்சோம். அவரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவருடைய அதிகாரி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டு அதிகாரி அங்கே கேரளா போனாங்க. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் போச்சு, கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தோடனே ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இனாம் நில பிரச்சனை உரிய வகையில் குழு அமைத்து தீர்வு காணப்படும். திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தில் இனாம் நில பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இருக்காங்க. அதெல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் ஒரே ஆண்டில் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் மலரும். வந்தவுடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகளுக்கு ஏற்கனவே மும்முனை மின்சாரம் கொடுத்துட்டு வந்தோம். ஷிப்ட் முறையில் கொடுக்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு தானே 24 மணி நேரம் விவசாய பம்பு செட்டு எங்க மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அது குடிமராமத்து திட்டம் இந்த ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரப்படும். தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் விலை இல்லாமல் அள்ளிக்கலாம். அதே போல கறிக்கோழி பண்ணை விவசாயிகள், இதுக்காக நாங்கள் தனி தீர்மானம் கொண்டாந்து நானே பேசினேன். கறிக்கோழி வளர்க்கின்றவர்கள் அந்த விவசாய பெருடி மக்களுக்கு அந்த கூலி உயர்வு வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய அடிப்படையில் நான் சட்டமன்றத்தில் இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். ஆனால் அவர் பொறுப்படுத்தல. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த கறிக்கோழி வளர்க்கின்ற இந்த நம்முடைய விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலை உயர்வை பெற்றுத்ததற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அனைத்து கோரிக்கையும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த கஞ்சா விற்பனை அதிமுக ஆட்சி வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றி கொடுத்தோம். நாம தான் நிறைவேற்றணும்.
நாம தானே அடிக்கடி நாட்டணும், நாம தான் நிதி ஒதுக்கணும். இவர் வந்து திறந்து வச்சுட்டு நான் தான் கொண்டாந்துங்கிறார். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இன்றைக்கு மக்கள் படும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வரிச்சுமை ஒரு பக்கம், விலைவாசி ஒரு பக்கம், மக்கள் வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் அந்த படுகின்ற துன்பத்திலிருந்து விடுவிக்கின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய எல்லா பெண்களுக்கும் தீபாவளி என்று ஒவ்வொரு ஆண்டும் பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ மகளிருக்கு தான் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல இன்றைக்கு நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கிறீர்கள், கூட்டுறவு தொகையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஏழைகள் யாராக இருந்தாலும் ஜாதி மதம் பாராம ஏழை இருந்தா வீடு இல்லாத அவருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அதே போல பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவர்களுக்கு வீட்டுமனை இல்லாம கஷ்டப்படுறதாக என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சியுடனே அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்றவர்களுக்கு அதிமுக அரசு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அவர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் வேலை கிடைக்கின்றவை 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். அதோட அம்மா மினி கிளினிக் 2,000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா மினி திட்டம் சிறப்பாக தொடரப்படும். அதோட அம்மா உணவகம் இன்றைக்கு பல இடத்துல மூடிட்டாங்க. இப்போ தரத்தை குறைச்சி வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செஞ்சது. அதிமுக ஆட்சி வந்த உடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். ருசியா சுவையா அம்மா உணவகத்தில் உணவு வழங்கப்படும். இனி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல கட்டிட தொழிலாளிகள் அந்த கட்டிட பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தாருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். கட்டிட தொழில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் தவறி விழுந்து படுகாயமடைந்தால் சிகிச்சை பெறுவதற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறவர்கள் அனுமதி வாங்கி நடத்தினா 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஏதாவது அந்த விளையாடுகின்ற பொழுது காளைகள் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும். அந்த பிரிமியத்தை அரசாங்கமே செலுத்தும். இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கின்ற போட்டியில் அந்த காளைகள்லாம் ஆன்லைனில் பதிவு, அந்த ஆன்லைனில் பதிவு கிடையாது. இனிமேல்லாம் பழைய முறைப்படி கையாளப்படும்.
இப்படி அதிமுக அறிவிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்படும். நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் அருமையான 7 வேட்பாளர்கள், முத்தான வேட்பாளர்கள். அதிமுகவுக்கு கட்டளையில வாக்களிக்கும், பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னத்திலே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே அனைவரையும் வெற்றி பெற செய்து இந்த மாவட்டம் அதிமுக கோட்டை நிர்மைகள் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றேன், அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னி, அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.